நான் பாரம் என நினைத்து வீதியில் விட்டு சென்ற என் இரத்த சொந்தங்கள் எனக்கு வேண்டவே வேண்டாம். மொழி தெரியாவிட்டாலும் முகம் நிறைய மலர்ச்சியுடன் அன்பை அள்ளி வீசும் இந்த தமிழக உறவுகளே போதும் என வருத்தத்தையும் புன்னகையையும் ஒரு சேர வெளிப்படுத்துகிறார் பெங்காலி மொழி பேசும் இந்த பெண். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோரணமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் பாறைகளுக்கு இடுக்கில் 40 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சோர்வாகி அழுக்கு துணி மூட்டையுடன் படுத்திருந்தார். இதை கண்ட கோவில் பூசாரி கடையம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பெண்ணிடம் பேச்சு கொடுத்தனர். பெங்காலியில் பேசிய அந்த பெண் தனக்கு முதலில் சாப்பாடு வேண்டும், பசி மயக்கம், தன்னால் பேச முடியவில்லை என்றார். இதையடுத்து அருகே உள்ள ஹோட்டலில் உணவு வாங்கி கொடுத்து அந்த பெண்ணை காவலர்கள் சாப்பிட வைத்தனர். அதன் பின்னர் பேசிய அந்த பெண் தனது பெயர் லாலு தானே என்றும் மேற்கு வங்காளம் பகதூர் பகுதியிலிருந்து கடந்த 40 நாட்களுக்கு முன்பு குடும்பத்துடன் சுற்றுலா வந்ததாகவும் கூறினார். குற்றாலம், பாபநாசம் ஆகிய இடங்களுக்கு தன்னை அழைத்து சென்ற பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகள் பாபநாசம் சாலையோரத்தில் இறக்கிவிட்டு சென்றதாக கூறினார். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் தரும் உணவை வாங்கி சாப்பிட்டுவிட்டு சாலையோரம் படுத்து தூங்கிய தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்புதான் தோரணமலை முருகன் கோவில் அடிவாரத்திற்கு வந்ததாகவும் பாறை இடுக்கில் படுத்திருந்ததால் சாப்பாடே இல்லாமல் அப்படியே இருந்ததாகவும் கூறினார். வீட்டில் இருக்கும் போதே தனது பெற்றோரும் சகோதரிகளும் தன்னை ஒதுக்கித்தான் வைத்திருந்தார்கள் என்று கூறிய லாலு தானே சொத்தில் ஒரு பங்கை தனக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தன்னை விரட்ட நினைத்ததாக கவலை தோய்ந்தபடி பேசினார். அதன் பின்னர் ஆம்புலன்ஸை வரவழைத்த போலீசார் லாலு தானேவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று முதலுதவி சிகிச்சை அளித்து கருத்தப்புலியூரில் உள்ள தனியார் காப்பகத்தில் சேர்த்தனர். அழுக்கு படிந்திருந்த லாலு தானேவை காப்பகத்தில் நன்கு குளிக்க வைத்து வேறு ஆடை மாற்றி கட்டிலில் படுக்க வைத்தனர். அதுவரை முகம் வாடியிருந்த அந்த பெண்ணின் முகத்தில் அதன் பிறகுதான் புன்னகை மலர்ந்தது. தன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற உறவினர்களோடு செல்ல தனக்கு விருப்பம் இல்லை, தன்னை காப்பகத்திலிருந்து அனுப்பவே வேண்டாம் என்றார் லாலு தானே. மயக்கமா உள்ள சூழ்நிலையில ஒரு பாறை பக்கத்துல இருக்கச்சுல காவல்துறைக்கு அறிமுகம் கொடுத்திருக்காங்க. அதனால அங்க இருந்து காவல்துறையில இருந்து எங்க கோமுக்கு விட்டாங்க. விட்ட பிறகு அவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவங்கள கவனிக்கும் போது அவங்க டல்லாம் குறைஞ்சிச்சு. எந்த இதுவுமே எனக்கு தேவையில்லை, நான் இங்கே இருந்துக்கிடுதேன், இங்கே எல்லாரையும் பார்த்தோன்னே அவங்க மொழி புரியட்டாலும் எங்களெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மொழி புரியாவிட்டாலும் காப்பகத்தில் உள்ளவர்களின் அன்பை தன்னால் உணர முடிகிறது என லாலு தானே பேச காப்பக உரிமையாளரும் அங்கு பணிபுரியும் பெண்களும் லாலு தானே தங்கள் குடும்பத்தில் இணைந்திருப்பது மகிழ்ச்சிதானே தவிர சுமையில்லை என கூறினர். இங்கே இருந்ததில் இப்போ காலையிலேருந்து அவங்க எல்லார்ட்டையும் அந்த ஜாடையில் பேசுகிறது எல்லாமே அவங்க புரிஞ்சதுனால இப்போ அவங்களே சொல்லுதாங்க, நான் இங்கேயே இருந்துக்கிட்டு தான், எனக்கு நீங்கள் எல்லாருமே பெரிய குடும்பம் மாதிரி இருக்குது எனக்கு, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிட்டுதாங்க. அது ரொம்ப சந்தோஷம். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குருச்சரன் மற்றும் மித்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.